Hi friends, welcome to Mithran Deekshitha Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல காய்ச்சல் சளி இருமலுக்கான ஒரு கஷாயம் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிடுங்க फ्रेंड्स. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கஷாயம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நான் துளசி எடுத்துர்க்கேன். கற்பூரவள்ளி இலை கொஞ்சம் எடுத்துர்க்கேன். அப்புறம் வெற்றிலை எடுத்துர்க்கேன். வெற்றிலை வேப்பம் கொழுந்து எடுத்துருக்கேன். அப்புறம் 3 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் மிளகு எடுத்துருக்கேன். தூதுவளை இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 இலை போல் சேர்த்துக்கலாம். அது என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. அப்புறம் இது எல்லாமே காரத்தன்மையுடையது. துளசி, கற்பூரவள்ளி, வெற்றிலை, பூண்டு, இஞ்சி, மிளகு இது எல்லாமே காரத்தன்மையுடையது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெல்லமும் நான் சேர்த்துக்கிறேன். பெரியவங்க குடிக்கிறதா இருந்தால் வெல்லம் சேர்க்க தேவையில்லை. நம்ம சின்ன பசங்களுக்கு கொடுக்கறதால கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கறதுனால எந்த கெடுதலும் இல்லை. சர்க்கரை தான் சேர்க்கக்கூடாது. வெல்லம் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இருந்தால் அது சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் தான் சேர்த்துக்கூடாது. பனை வெல்லம் அது மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொருட்களை வச்சு எப்படி கஷாயம் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு இது நாலுத்தையும் இந்த இடிக்கல்லில் போட்டு தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த இஞ்சி பூண்டையும் தட்டி எடுத்துக்கலாங்க. கஷாயம் வைக்கிறதுக்கு நான் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த தண்ணி கொதி வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம என்னதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டேப்லெட் மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் அதில் நன்மைகளும் இருக்கும், சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கும். சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலை, இருக்கலாம். அதனால் நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி பாரம்பரியமான முறையில் கஷாயம் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் துளசி போட்டுட்டேன். அப்புறம் கற்பூரவள்ளி, வெற்றிலை இதெல்லாம் நான் 1-2 பிச்சு போட்டுக்கிறேங்க. அப்போ தான் அதில் இருக்கிற இந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும். முழுசாகவும் போடலாம், ஆனால் அது அந்த சாரெலாம் இறங்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி 3-4 பிச்சு போட்டுட்டோம்னா அதனுடைய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிடுங்க. இப்போது தட்டி வச்சுருக்கிற இந்த இஞ்சி பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகு, ஜீரகம் இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் இதில் காட்டியிருக்கிற வெல்லத்தை விட நான் கொஞ்சம் கூடுதலாக தாங்க சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வேப்பம் கொழுந்து போட்டு இருக்கிறதால கசப்பு சுவை அதிகமாக இருக்கும். சின்ன பசங்கள்லாம் குடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால் அந்த கசப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்துருக்குறேன். வெல்லம் அதனால் எந்த கெடுதலும் இருக்காது. அதனால் நம்ம பயப்படாமல் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணி பாதி அளவு சுண்டி வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போது இது கொதிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்குங்க. இதை ஸ்மெல் பண்ணாவே ஜலதோஷம் எல்லாமே சரியாயிடும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா மணமாக இருக்குங்க. இப்போ இது கொதிச்சிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி பாதி அளவு குறைஞ்சிருக்கு. இப்போ இதை இறக்கிடலாங்க. இதில் இருக்கிற இலையெல்லாம் நம்ம வடிகட்டி எடுக்க வேண்டாம், அதிலே விட்டுடலாம். இப்போ தான் அதில் இருக்கிற எசன்ஸ்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இந்த கஷாயம் நம்ம வீட்டில் சின்னவங்க பெரியவங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கஷாயத்தால் நன்மைகள் மட்டும்தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. இப்போது சளி, காய்ச்சல், இருமலுக்கான கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை Subscribe பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.